எங்களுக்கு நேர்வழி கொடுத்தவன் அல்லாஹ். நாங்கள் கேட்கவில்லை, அவன் எங்களுக்கு இந்த நேர்வழியை கொடுக்கவில்லை என்றால் ஒருபோதும் நாங்கள் நேர்வழி அடைந்திருக்க முடியாது. பலர் எண்ணிக்கொள்கிறார்கள் நாங்கள் இஸ்லாமில் இருப்பது உதவி என்று அல்லாஹ்விற்கு, இஸ்லாமிற்கு பெருமை என்று. யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல் லா தமன்னு அலைய இஸ்லாமக்கும். உங்களுடைய இஸ்லாமால் எந்த உதவியும் அல்லாஹ்விற்கு இல்லை, அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அல் கரீம் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் இருப்பது பெருமை அல்ல, அல் கரீம் உங்களுக்கு கொடுத்த அருள் அது. அவன் நாடி கொடுத்ததால் நீங்கள் முஸ்லிம்கள், அவன் நாடி கொடுத்ததால் நான் முஸ்லிம், அவன் நாடி கொடுத்ததால் இந்த வாயில் இந்த வார்த்தைகள், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த தௌஹீத், அல் கரீம், அவனுடைய அருட்கொடைகள் இவையெல்லாம். அதை எண்ணி ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. அல் கரீம். இன்று நாம் உயிரோடு நம்முடைய பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படாமல் அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்து எம்மை அரவணைக்க காத்துக் கொண்டிருப்பது காரணம் அல் கரீம். ரசூலுல்லாஹ் அதனால் தான் அல்லாஹ்விடத்தில் கேட்குமாறு சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் கரீமுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பதை விரும்பக்கூடியவன். ஏன் கரீம் அவன்? நீ கரீம், மன்னிப்பை விரும்புகிறான். நீ கரீம், அதனால் எங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்குமாறு, கரீமை அழைத்து கேட்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல் கரீம், அல்லாஹ்வுடைய மகத்துவம் மிக்க பண்பு, அல்லாஹ்வுடைய செயல்களில் அல் கரீம் அவன், அல்லாஹ்வுடைய பண்புகளில் அல் கரீம் அவன், அல்லாஹ்வுடைய உள்ளவைகளில் அல் கரீம் அவன்.